ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்களே பண்ணி ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தாங்க. பிரசித்தியாவோட சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீக்ரியேஷன் அவன் பண்ணதில் இது வரைக்கும் அப்படின்னா இந்த பாட்டு தான். படையப்பா எல்லாத்துக்குமே தெரியும், 90s ஃபேவரட் படம். அதில் ஒரு சூப்பரான சாங் மின்சார கண்ணா என் மண்ணா, அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க. நான் பாடுறது சுமாராக தான் இருக்கும், ஆனால் அவன் டான்ஸ் ஆனது வேறு லெவல் ஆடி இருக்கா. அதே மாதிரி காஸ்டியூம்ஸு, அதே மாதிரி ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆட்டிடியூட் முதற்கொண்டு அவங்க ரம்யா கிருஷ்ணன் மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தா. ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட இப்போ நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதோட பிடிஎஸ் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து சூப்பரான ரீச் அந்த வீடியோ, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட சேர்த்து பொங்கல் வரப்போகுது, வீட்டெல்லாம் ரெடி பண்ணோம்ல, போகிக்கு எங்கள் வீடு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு, என்னென்ன க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறோன்றது உங்களோட ஷேர் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கா பிரசித்தியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியா, ரோமா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பாட்டு காட்ட போறா? படையப்பா டான்ஸ். என்ன பாட்டு? மின்சார கண்ணா என் மண்ணா. அந்த பாட்டுக்கு வந்து பிரசித்தியா ரீக்ரியேட் பண்றதுக்காக அவனை கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறேன். அந்த பாட்டுக்காக சரஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பிஸியாக இருந்தனால எடுக்க முடியல. இன்றைக்கி மிட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த டான்ஸ் எடுத்தே ஆகணும்னு சொல்லி பிரசித்தியாவும் சரஸும் மும்மரமாக மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது. என் பிள்ளைக்கு நல்லா ஆடிடுவியா? சூப்பராக அப்படியா? ஐயடா, ரோமா வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. கிளாசிக்கல் ஸ்பெல்லிங் கூட தெரியாது, வெறும் டிவியில பார்த்து ஒரு 10 நாள் பழகி சூப்பரா கத்துக்கிட்டா. ரோமா வந்து பாத்தீங்கன்னா அதான் ரோமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடணும்னு ஆசை. ஆனா வந்து நீ குட்டி பிள்ளையா இருக்கனால கண்ணே உனக்கு இதுல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. நீ பெரிய பிள்ளையா ஆனாலும் இவ்வளவு மாதிரி உனக்கு டான்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். இங்க பாருங்க, அதே கலர் பொட்டை சூஸ் பண்ணி சரஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தலைக்கு போகிறதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கான். இப்போ தான் 25% மேக்கப் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஹேர் ஸ்டைல் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10:30 ஆயிருமா? அதுக்கு மேலே என் புள்ள ஆடி தூங்குறதுக்கு 12 மணி ஆயிரும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். நடுவில் வந்து தமிழ் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு படிச்சிருக்கு. கேட்கவே தலை சுத்துறான். ஆமாம், CPU மாதிரி பிரசித்தியா. அடுத்தது வந்து ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஹேர் ஸ்டைல் பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி. பின்னி பூ சுத்தணும் இங்க வரைக்கும். யாரு காதுல? உங்க அம்மா என் காதுல சுத்துற மாதிரியா? இல்ல, அவங்க காதுல சுத்திட்டாலும் நல்லா ஆடிரு, சீக்கிரம் ஆடிரு, டப்புன்னு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, சூப்பரா ஆடிடலாம். ஹேர் ஸ்டைல் பார்ட் வந்து எங்க அம்மாவோடது. இதுக்கு என்ன ஹேர் எக்ஸ்டென்ஷனா சௌரியா? ஹேர் எக்ஸ்டென்ஷன் தாங்க, சௌரி எடுக்க மறந்துட்டனால பிரசித்தியாவோட ஹேர்லயே எக்ஸ்டென்ஷன் ரொம்ப டெப்த் அதிகமா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதுல பிரசித்தியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூவை சுத்தினா போதும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க. நான் போய் இப்ப சாப்பிடணும். ஃபுல் ரெடி. இந்த ஜுவல்ஸ் மட்டும் போட்டு போதும். நாங்க ஆடுற டைம்க்கு கரண்ட் போயிடுச்சு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எவ்வளவு நேரம் கரண்ட் வர வரையும் உட்காந்து ஆடு. ஆமா, அவர் வீட்டுல யூபிஎஸ் இருக்கு. கரண்ட் வந்துருச்சு, சீக்கிரம் டான்ஸ் ஆடிட்டவங்க நம்ம மேலே போகலாம். பூ நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் வந்து சூப்பராக பூவை வாங்கிட்டு வந்துட்டார் நண்பர். அதனால் வந்து நான் சொன்ன அளவோட அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டார் போல். அதனால் பார்க்கவே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பிரசித்தியா. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பாருங்கள். தங்கம் வாங்க, தங்கம் போங்க, கவரிங் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. முழுசா மாறிய நீலாம்பரியை பார். எங்கள் அம்மாட்ட வந்து கொஞ்சம் திட்டு வாங்கி, அவங்க அம்மாட்ட நிறைய திட்டு வாங்கி பிரசித்தியா ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா மேக்கப்லாம் கலைச்சிட்டா. மேக்கப்பில் லிப்ஸ்டிக்கு அவங்க அம்மா இப்படி பண்ணால் செம்ம டென்ஷன் ஆயிடுவா. தெரிஞ்சிட்டே தான் பண்ணுவேன் பிரசித்தியா. அப்படி வஜ்ஜாவும்பா. சூப்பர்.
ஹேர் ஸ்டைல் அப்படியே அள்ளுது பிரஸ்தியா. இந்த இது வச்சோடனே வேற லெவல் பங்கமா இருக்கு, பயங்கரம் போ. வாவ், சத்யா இரு, பாட்டு ப்ளே பண்ணணும். ப்ளே ஆயிடுச்சு, ரெடி. ஸ்டார்ட், உட்காரு. மணி 1 மணி ஆயிடுச்சுமா, 12 மணி. 12 ஆயிடுச்சு. ஃபைனல் இதுக்கு அப்படி தோணு. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க பாருங்க, எல்லாம் அங்கங்க படுத்துட்டாங்க. மணி 12 ஆயிடுச்சு, இன்னும் சுத்திட்டு இருக்கோம். என் செயினை பிச்சு எரிஞ்சு எதுக்கு இப்ப இதெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுருக்க? நான் என்ன பண்ணட்டும், இனிஷியலாவே நம்ம எடுக்க முடிக்கலப்பா. சரி பாப்பா. எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டா. இங்க பாருங்க என் புருஷனை பாவமா படுத்து. The next day. சரசு, குட் மார்னிங். ஸோ நீலாம்பரி டான்ஸோட மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, ஜுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம். நிறையா பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக சொல்லியிருந்தீங்க இந்த செக்டர்ஸில். ஸோ சூப்பர், கன்கிராட்ஸ் பிரசித்தியா அண்ட் சரசு. எப்படி போச்சு நேற்று? நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். நேற்று எப்படி போச்சு? நேற்று நாள் இப்படி போச்சுன்னா இப்படி போயிடுச்சு. ஏன்னா நேற்று நானும் எங்கள் அம்மாவும் ஈரோட்டில் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காட்ட போயிட்டு சூப்பரான விஷயம், 5 மணிக்கு வந்து குணசீலம் போனோம். விஸ்வரூப தரிசனம், ஃபர்ஸ்ட் தரிசனம் பார்த்தோம். அப்படியே நேராக நாமக்கல் ஆஞ்சநேயர் போகணும்னு 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு வந்தோம். அப்படியே போகிற வழியில திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஞாபகம் இருக்கா? 2021 நம்மளை போக சொன்னாங்க. அப்போ போவாத அர்த்தநாரீஸ்வரரை இன்னைக்கு போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே இறங்கி சங்கமேஸ்வரர் கோயில் போய் பவானியில் சாமி கும்பிட்டு வெற்றிக்கிறப்ப நைட்டு 12 மணிக்கு வந்தோம். சரசு பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டா. நாங்கள் தூங்கிட்டோம் இன்னைக்கு. என்ன சரசு? நல்லா தூங்கிட்டோம். மழை பெய்ந்து லீவ் விட்டாங்க. நான் வெயில் லீவ் போட்டான்னு சொல்லி படுத்தேன். நான் சொன்னேன், ஆமா 9 மணிக்கு எப்படி எந்திரிச்சு போக முடியும்னு சொன்னேன். நான் வந்து என்னங்க மணி ஆயிட்டே இருக்குங்க, எந்திரிக்கவே 2 பேராலையும். அப்புறம் பார்த்தா லீவுன்னு விட்டாங்க, ஜாலியாச்சு. இன்னைக்கு வந்து சரஸோட ஸ்பெஷல் இட்லி அண்ட் சட்னி. எங்க ரோமா அந்த சட்னியை கொடுத்தா நக்கினே இருப்பா. ஆமா, பிரசித்தியா லீவ் விட்டதான் லீவ் விட்டாங்க. பிரசித்தியா வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டா. அங்கே பாருங்க, பொங்கல் ஆர்ட் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கா. காட்டுக்கண்ணு பாருங்க. என் பொண்ணு பாருங்க, அவளே பொங்கல் ஆர்ட் ரெடி பண்ணியிருக்கா. நாளைக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன். நாளையிலேருந்து போகி, ஸ்கூல் எல்லாத்துக்கும் லீவு. இனிமேல் அடுத்த திங்கக்கிழமை தான் ஸ்கூலு. என்ஜாய் த ஹாலிடேஸ். ரோமா எந்திரிச்சது லேட்டு, அப்புறம் எப்படிமா பசிக்கும்? பாலக்குடி அப்புறம் இட்லி சாப்பிடு. ஓகே, காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு நான் பங்க் பெட்ல படுத்துட்டு, இன்னைக்கு ஸ்கூல் லீவு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, 9 மணி ஆயிரும். கிளாக்கை பார்த்துட்டு நான் அந்த கிளாக்கை பாத்தீங்களா, எந்திரிச்சிட்டு யாரையும் எழுப்பிடாம கிளாக்கை பார்த்துட்டு வந்திருக்கான். கிளாக்கை பார்த்துட்டு இருந்தேன். கீழே மம்மி ஃபோன் இருந்தது, டைம் பார்க்க சத்தம் கேட்டுட்டு பெட்ல கீழே ஒரு டைம் இறங்கும் போது தமிழ் கீழே வந்து எடுத்துட்டு டைம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு படுத்தேன். நாளைக்கு போகி, அதனால என் மனைவி வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என் மனைவி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுங்களா, எப்பயுமே இந்த க்ளீன் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நினைச்சிட்டா அது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். திடுக்குன்னு வேலை ஆரம்பிச்சாங்கன்னா படக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்க நிறுத்தவே முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சூறாவளி கிளம்பியதே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு 9:30 to 10:30 நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சு கொண்டாடலான்னு இருக்காங்க. ஸோ அதுக்காக போய் நாளைக்கு காலைல சீக்கிரம் கோலம்லாம் போகணும். சட்டியில் தான் இல்லை, வாசல். ஆமாம், வாசலில் தான் வைப்பாங்க. கீழேயா? கீழே. ஸோ அதுக்காகவும் நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்புறம் வீட்டில் வைக்க மாட்டோமா? அப்புறமேட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு மாடு பிறந்துச்சுன்னு எல்லாமே என்ன, அதை பத்திலாம் கவலைப்படாம பிறந்த நாள் கொண்டாடுறவன். ஏன்னா விஜய் சேதுபதி பிறந்த நாளும் ஜனவரி 16 தான். ஆமா, 17ஆம் தேதி யாருக்கும் பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைக்கிறேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டா.
பட் அந்த பிறந்தநாளை நம்ம கொண்டாடணும், அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம்னு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஷாப்பிங் போகணும். இந்த பொங்கல் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். மணி 6 ஆச்சுங்க, இன்னும் க்ளீனிங் நடந்துகிட்டே இருக்குது. வீட்டை தொட்டால் இவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். 1 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து க்ளீனிங் ஏரியாவுக்கு வந்து பண்ண அழுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி பூதமாக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்குது. க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அழகான கண்ணன் படம் கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா பையன் எங்கள் அண்ணனோட பையனுக்கு காது குத்துறப்ப இந்த இன்விடேஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் அங்கே வச்சுட்டோம். அந்த தம்பி பேர் வந்து சாய் லோஹித், சென்னையில் இருக்கான். சாமி ஜாமான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து பிரசித்தியாவும் நாங்களும் சேர்ந்து வாங்கின அவார்டு. இதெல்லாம் வந்து டிவி யூனிட் பக்கத்தில் இந்த ஷோகேஸில் இருந்துச்சு, உள்ளே வச்சா தெரியாது, அதனால் எல்லாம் தொடச்சி பத்திரப்படுத்தி டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். இதுதான் பிரசித்தியா ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு இந்த அவார்ட்ஸை பார்க்குறோம். எங்க வீட்டுல தோண்ட வருது. இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஆமா, அவ்வளவு குப்பை இருக்கு. எங்க தலையில இவ்வளவு முடி இருக்கு, கிளீன் பண்றது தெரியுது. நான் 4 முடி தான் வச்சிருக்கேன். நான் சொல்லி 40 முடி கீழே கிடக்குது. ஹேர் ஃபால் 40 முடி, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முடி இருக்கு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம். கொடுக்குற காசு சேர்த்து வைங்கன்னா மண்டையில் இருக்க முடியை சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க. இங்கே பாருங்க, இது வந்து நம்ம பங்க் பெட்டோட டிராவர் யூனிட். இதை எடுத்து க்ளீன் பண்ணி இங்கே தனியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். இப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு வரையும் நீட்டாக இருக்கும். நாளைக்கு பிரசித்தியாக இதில் ஒரு ஆர்ட் பண்ணுவா, இடமே கசாமுசான்னு ஆயிடும். A few moments later. வீடு பாருங்க செம சுத்தமாயிருச்சு. 3 மணிக்கு ஆரம்பித்த ப்ராசஸ் 8-10 ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா, அந்த அக்கா, சரசு, கொஞ்சம் நான் எல்லாம் சேர்ந்து. எங்கள் அம்மா காஃபி வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரசு இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கா. எதுக்குன்னா கீழே வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கோலம் போட போகிறாங்களாம், அதுக்கு போகிறாங்க. பால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக எப்பயுமே நான் நெஸ்காஃபி தான் குடிப்பேன், அந்த இன்ஸ்டன்ட்டு. இப்போ இந்த கோத்தாஸ் காஃபின்றதில் வந்து ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டாங்க. தினைக்கும் இந்த காஃபி இல்லாமல் அவங்க குடிக்கிறது இல்லை. இதனாலே பல செலவாகுது என்னோடய பட்ஜெட்டில். 1 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து வீட்டில் கை வச்சுருக்கோம். ஃபுல்லாக இன்னைக்கு நான் தான் வேலை பார்த்தேன். ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அவங்க கூட காலேருந்து நைட் வரைக்கும் இப்போ பாத்ரூம் வரைக்கும் கழுவிட்டு கம்ப்ளீட் ஹால் ஒர்க் டன். இது மேலே ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஹெல்ப் பண்ணியாச்சு. என்ன ஜாக்கிங் போறியா? மேலே இன்னொரு வேலை இருக்கு எனக்கு. ஜாக்கிங் போட போறியா? ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தத்துக்கு நான் கோலம் போட போறேன். அபார்ட்மெண்ட்டை சுற்றி போட போறியா? அபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கோலம். அப்படியா? நல்ல கோலமா இருக்குமா இல்லை அலங்கோலமா இருக்குமா? அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கேமா இப்படி ரெடியா இருக்க ஷார்ட் புட் பிளேயர் மாதிரி? அப்பதான் கன்வீனியன்ட்டா போட முடியும் கோலத்தையா? ஆமா. வாமப்பெல்லாம் ஓவர். ஏன்னா இந்த உடம்பெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணாம அப்படி தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்க நீ சொன்ன பாரு, தும்மல் வந்து ஷேக் ஆயிருச்சு எனக்கு. அங்க பிடிச்சது இங்க பிடிச்சதுன்னு இருக்கும். அதான் இப்படி உட்காந்துன்னா நாளைக்கு வந்து இப்படிதான் நடக்கும். இவளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப சாப்பிட்டு ரெடியாகி வரேன்னா இப்போ யாருமே என்ன சாப்பிடல, மற்றவங்களாம் ரெடியாக இருப்பாங்க. நீ வீடியோ பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரசித்தியா ஆடினதுல இந்த பெஸ்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கு? எனக்கும் இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு பாட்டுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ல. ஏன்னா எனக்கு அந்த இந்த பாட்டு இருக்குல, ரெக்கார்ட்ல எடுத்தோம்ல, ஆல்ரெடி ஒரு பேக்ல மட்டும் சொல்றேன், அந்த குரலை மட்டும் வைங்க. ஆல்ரெடி சரசு முன்னாடியே சொன்னான், நான் தான் கிளாசிக் வரத விடு, இதெல்லாம் ஒரு டான்ஸ்னு சொன்ன கட்டத்துல அதான் டிட்டேன். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பாட்டு காணணும், எப்போ ரீரிலீஸ்க்குலாம் முன்னாடி சொன்னேன். ஆனா இப்பதான் எடுக்க முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து இதுல ஏன் பிடிச்சுன்னா சில பாட்டுல வந்து ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த பாட்டில் வந்து த பர்ஃபெக்ட் மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அந்த ராஷிக் பாட்டு எடுத்தோம்ல ரெக்கார்ட்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டியூட் பாட்டும் நல்லா இருந்துச்சு. பட் அமால் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் நான் அது கொடுப்பேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வாழ்னதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிங்க் ஹார்ட்டை போட்டு விடுங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து ஜரூராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் என்னோட பிறந்தநாள், அதுக்கும் எல்லாம் ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கள் அம்மா டைம் ஆகிறனால பாத்திரத்தை உருட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். எல்லாத்துக்கும் இனிய தை திருநாள், போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் பழசெல்லாம் மறந்து பழசெல்லாம் பழையன கழிந்து புதியன புகுணும். ஆமாம், எல்லாத்துக்கும் வாழ்க்கை சிறப்பாகவும் தரமாகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம்.